ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரூர் சட்டமன்ற தொகுதி, இது ஒரு தனி தொகுதி அப்படிங்கிறது பார்க்குறோம். இங்கே நம்மளுடைய முதற்கட்ட கள ஆய்வில் சம்பத்குமார் அதிமுக சார்ந்தவர், அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, முன்னிலை வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்க நடந்திருக்குது. பலரும் அங்கே இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து அங்கே பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. தாவேக்கா எல்லா தொகுதியிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இளைஞர்கள் எதிர்பார்த்ததை விட இளைஞர்களுடைய வாக்கு அதிகமாக போட்டிருக்காங்கலாம் சொல்கிறாங்க. அரூரில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மோடு இணைகிறார் பிரவீன். வணக்கம். வணக்கம். இந்த அரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நம்முடைய முதற்கட்டத்தில் சம்பத்குமார் முன்னிலைன்னு சொன்னோம். இன்னும் அவர் தான் தொடர்கிறாரா, இல்லை உங்களுடைய கருத்தை ஏதாவது மாற்றிக்க போகிறீங்களா? இல்லைங்க சார், இப்பயும் பாத்தீங்கன்னா திரு சம்பத் அவர் தான் பாத்தீங்கன்னா முன்னிலையில இருக்காரு. ஆனா அதுக்கும் பாத்தீங்கன்னா திரு சண்முகம் அவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரை பீட் பண்ற ரேஞ்சில தான் இருக்காரு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ஆஃப்டர் அந்த இது எல்லாம் பிரச்சாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க டிவிகேன்ற ஒரு பிரச்சார கூட்டமே சேர்ந்திருக்கு தனிப்பட்ட முறையில. ஏன்னா இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பை சேர்த்துட்டு டிவிகேன்னு அவங்க ஒரு டிவிகே மனநிலையில இருக்காங்க. இந்த திருவிழாவே இப்ப டிவிகேக்கு தான் சாதகமா இருக்கும் போல. எல்லா இடத்துலயும் இந்த டிவிகேன்றது பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா மாரி போயிட்டு இருக்கு. நான் டிவிகேக்கு ஓட்டு போட்டேன், நான் டிவிகேக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றது ஒரு சந்தோஷமா சொல்லிக்கிறாங்க. ஆமா. இப்ப எப்படின்னா, இப்ப நாம டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ பிஜேபிக்கோ நம்ம போட்டோம் அப்படின்னா, நான் போட்டேன் நீ போடு, நீங்க போடுங்க அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கே தெரியும், இத்தனை வருஷத்துல நான் இந்த கட்சிக்கு போட்டேன், நீயும் இந்த கட்சிக்கு போடுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா இப்ப இந்த 2026 தேர்தல்ல மட்டும் பாத்தீங்கன்னா, நான் டிவிகேக்கு போட்டேன், நீனும் டிவிகேக்கு போடு, அந்த மாதிரியே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்பயே கேட்கறதே நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த டிவிகேவோட தாக்கம் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல நம்ம நாம் தமிழர் கட்சி அந்த 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 ஏரியால பாத்தீங்கன்னா விவசாயம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மலை கோயில் அந்த ஏரியா எல்லாம் பயங்கரமா இருக்கிறதுனால அங்க பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழருக்கும் ஓட்டு சதவீதம் கொஞ்சம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல அங்க கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இப்ப மெயினா போட்டின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பயும் முன்னிலையில திரு சம்பத் அவர் தான் இருக்காரு. ஏன்னா லாஸ்ட் டைமும் அவர் தான் இருந்தாரு. இருந்தாலும் நம் மக்களுடைய நம்பிக்கையும் அவர்கிட்ட இருக்கு. அதுவும் இல்லாத ரெட்டலை அப்படின்ற ஒரு பெரிய கட்சி பின்னாடி நிக்கிறதுனால அவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கு. அதுவும் இல்லாத இப்ப பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால அங்க இருக்கிற கூட்டணி கட்சியினரும் அங்க தீவிரமான பிரச்சாரத்திலையும் தீவிரமான வாக்கு சேகரித்திலையும் வேலை செஞ்சாங்க. அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேலயும் வேலை செஞ்சிருக்காங்க. அங்க கம்யூனிஸ்ட் ஆகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎம்கே திமுக ஆகட்டும், இல்ல அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க அங்க ஒவ்வொரு ஏரியாலையும் அங்கேயும் பயங்கரமா வாக்கு சேகரிப்புல ஆஃப்டர் நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் பயங்கரமா அங்க இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட வாக்கு சதவீதம் இப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. முன்ன நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த ஓட்டிங்கை விட இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட ஓட்டிங் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது நாங்க முன்ன கேட்டதை விட இப்ப கேட்கும் போதே வெளிப்படையாவே தெரியுது, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க டிஎம்கேல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில பார்க்கும்போது சார் இப்ப அங்க டிஎம்கேக்கு பாத்தீங்கன்னா 39% பாத்தீங்கன்னா ஓட்டிங் இப்ப போடுவாங்க சார். அதே ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா 42%. டிவிகேல பாத்தீங்கன்னா டிவிகே 15% சாலிடா அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாம் தமிழர் பாத்தீங்கன்னா 5%. அப்ப இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா குறிப்பா ரொம்ப வாக்கு சதவீதம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு இதுல இருக்கிறதுனால எல்லாரும் எதிர்பார்ப்பா இருக்கிற தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல எதிர்பார்ப்புடைய ஒரு தொகுதியா இந்த அரூர் தொகுதி தான் சார் இருக்கு இப்போதைக்கு. தருமபுரி மாவட்டம் அரூர் தனி தொகுதி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்த்தோம்.
முதற்கட்ட நம்மளுடைய கள ஆய்வில் சம்பத்குமார் அவர்கள் முன்னிலையில் இருக்கார் அப்படின்னு சொன்னோம். ஆனால் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் கவனிப்புகள் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு திமுகவும் பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொஞ்சம் ஈக்குவலாகவே வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே போல் இங்கே வந்து இளைஞர்கள் மத்தியில் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய தாக்கம் இருக்கிறது. அது வந்து அவங்க ஒரு எலெக்ஷன் மாதிரியே அவங்க கன்சிடர் பண்ண, அது ஏதோ ஒரு திருவிழா மாதிரி பார்த்துப்பா, நான் விசிலுக்கு போட்டேன், நீனும் போட்டியா, நீனும் போட்டுரு அப்படின்னு தேர்தல் காலத்திலேயே அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ ஒரு திருவிழா மாதிரி ஜாலியாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த மூடு, இந்த எலெக்ஷன் மூடு ஒரு ஜாலியாக அப்படியே பிரச்சாரம், தேர்தலின் போதே பிரச்சாரம் திமுக பண்ணியிருக்காங்க. அதனால் தாவேக்காவுக்கு ஒரு 15% வாக்கு இருக்கும். அதே போல் ஒரு மலைப்பகுதி இருக்குது, விவசாயம், இதை செய்கிறவங்க மத்தியில் நாம் தமிழருக்கும் இங்கே வாக்கு சதவீதம் இருக்குது. போன முறை ஒரு 10,000 வாக்கு வாங்கியிருக்காங்க, இந்த முறை அதுவும் வாங்குவாங்க அப்படிங்கிறது. இதை நாம் கவனிக்கணும். என்னென்னா, சென்ற முறை இங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது, வெற்றி வாய்ப்பு இருந்தது. அவங்க வந்து ஒரு 68,000 வாக்கு வாங்கினாங்க. சம்பத்குமார் அவர்கள் 99,000 வாக்கு வாங்கினார், 50% வாக்கு. ஆனால் இந்த முறை என்ன சொல்கிறது, 42% தான் அதிமுகவுக்கு கிடைக்கும், 39% திமுகவுக்கு கிடைக்கும், 15% தாவேக்காவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, அதே போல் சென்ற முறை பார்த்திங்கன்னா அமமுக கட்சியின் சார்பாக முருகன் அவர்கள் போட்டியிட்டு 14,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கார். இப்பொழுது அமமுக அதிமுகவோட கூட்டணியில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 1,13,000 வாக்குகள் ஒரு அரித்மெட்டிக்காக நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த டிஃப்ரென்ஸு திமுகவிற்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸே ஒரு 42,000 வாக்குகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த 42,000 வாக்குகளில் மீண்டும் திமுக எவ்வளோ வாங்க போகுது, அதில் தாவேக்கா ஏதாவது பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிலாம் பார்க்கும்போது எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணால் கூட 2% வாக்கு அதிகமாக பெற்று சம்பத்குமார் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாக, அதிமுக மீண்டும் கைப்பற்றக்கூடிய ஒரு தொகுதியாக தருமபுரி அரூர் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரீட் டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.